அதாவது இந்த இந்தியாவுல தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, இவர் தான் படிக்க வச்சாரு, காமராஜர் தான் படிக்க வச்சாரு, அவர் தான் படிக்க வச்சாரு, இவர் தான் படிக்க வச்சாரு அப்படின்னு பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுபோல இவர் தான் தானம் தர்மம் பண்ணாரு, இவர் தான் அன்னதானம் பண்ணாரு அப்படின்னு இப்ப ஒரு ஜப்பான்ல யாரும் சொல்ல மாட்டாங்க. இவங்க ஜப்பானியர்கள படிக்க வச்சது இவர் தான். அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஜெர்மன்ல யாரு அங்க அது ஒரு இயல்பான விஷயமா இருக்கு. இங்க வந்து ஏன் படிக்க வச்சாரு அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி நம்மள தான் சொல்லணும். இவர் தான் படிக்கவே வச்சாரு, இவர் தான் வாழவே வச்சாரு அப்படின்னு யாரையாவது நம்மள சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, இப்ப இது நீ அவ்வளோ ஈஸியா படிச்சிறக்கூடாது. அ அப்பதான் நீ படிக்க வச்சாருன்னு இவர சொல்லுவ நீ. ஈஸியா படிக்கிறதுக்கு நான் உன்ன விடமாட்டேன். இப்ப தாய்மொழியில கல்வி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம். மூச்சு விடுற மாரி சுவாசிப்பது என்பது போல அது எளிமையானது. ஏன் ஜப்பான்ல ஒருத்தர இவர் தான் படிக்க வச்சாரு ஜப்பானியர்கள. ஜப்பானியர்கள் இன்னைக்கு படிச்சிருக்காங்கன்னா, அதுக்கு இவர் தான் காரணம். இவர் இல்லன்னா படிச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு யாராவது ஜப்பானியர்கள சொல்ல முடியுமா? சீனாக்காரங்கிட்ட சொல்ல முடியுமா? இவர் இல்லன்னா சீனாக்காரங்க படிச்சிருக்கவே முடியாது. ஜெர்மன்காரங்கிட்ட போய் இவர் இல்லன்னா ஜெர்மன்காரங்க படிச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. படிக்கிறது எல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம். இவங்க இல்லன்னா ஜெர்மனியர்கள் சோம்பேறியா தான் இருப்பாங்க. இவரு இல்லன்னா அமெரிக்காக்காரங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க. இவரு இல்லன்னா இங்கிலாந்துக்காரங்க படிச்சிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? படிப்பது, தொழில்ல சாதிப்பதெல்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணமான விஷயமா இருக்கு. காரணம் என்னன்னா, தாய்மொழி தான் அதுக்கு காரணமா இருக்கு. தாய்மொழி கல்வி தான் கல்வியை எளிதாக மாற்றுகிறது. இங்க வந்து நீங்க படிக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க தெரியுமா? நம்மள படிக்க விடாம பண்றதுக்கான வேலைகள பார்க்குறாங்க. ஆங்கில வழியில கல்வி, தனியார் கல்வி, தனியார் மயம், கல்விய வந்து கல்லூரி, தனியார் பள்ளி, தனியார் கல்லூரி இப்படியெல்லாம் உருவாக்கி, நீ கல்வி கற்கிறத தடை பண்றாங்க. ஆங்கில வழி கல்வி. அந்த நீ உனக்கு இலவசமா கிடைச்சா கூட அந்த ஆங்கில வழி கல்விய கத்து தேர்றதுக்குள்ள பெரும்பாடாயிடும். கல்வி கற்பதே இங்க பெரிய கஷ்டமா இருக்கு. அப்போ கல்வி கற்பிக்கிறதுக்கு என்ன காரணம்? இவர் தான் காரணம், அவர் தான் காரணங்கிற அந்த பேர எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்க இப்போ வந்து இப்போ எங்க அப்பா இவர் தான் காரணம். குடும்பத்திலே சொல்லுவாங்க. இவர் தான் காரணம், அவர் தான் காரணம், இவர் உழைச்சாரு, இந்த குடும்பத்த காப்பாத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க முதல்ல வந்து வாழ விடாம பண்றது, படிக்க விடாம பண்றது. அப்போ ஒருத்தர் வந்து அப்பதான் நான் தான் படிக்க வச்சேன்னு ஒருத்தர் வந்து பேர் எடுக்கணும். அப்போ நீ தாய்மொழியில கல்வி குடுத்துருந்தா இங்க எல்லாமே ஈஸி. அது மாரி வந்து மக்கள ஏழையாக்கிட்டு, நான் தான் இவங்களுக்கு சாப்பாடு போட்டேன். மக்கள வறுமையில தள்ளிட்டு, அப்பதான் நான் தான் யார் உனக்கு சாப்பாடு குடுத்தாங்க சொல்லு? இவர் தான் சாப்பாடு குடுத்தாரு, அவர் தான் சாப்பாடு குடுத்தாரு. அப்படி சொல்லணுங்கிறதுக்காக அப்ப மக்கள் வறுமையில இருக்கணும். வறுமையில இருந்தா தான் யார் இவங்களுக்கு சாப்பாடு குடுத்தாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். யார் இவரு அன்னதானம் போட்டாரு? இவரு வந்து நெறைய தான தர்மம் பண்ணாரு. அப்படின்னு ஒரு ஜெர்மன்ல போய் நீ சொல்ல முடியுமா? ஒரு ஜப்பான்ல போய் இவர் தான் தான தர்மம் நெறைய பண்ணுவாரு. அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் தான தர்மம் வாங்க வேண்டிய இடத்துல இல்ல. அதனால இவர் தான் இப்ப இங்க படிக்க வச்சாரு. நீ படிக்க வைக்கலன்னா ஜப்பான்காரன் படிக்க வைக்க மாட்டானா? ஏதாவது ஒரு அரசியல் தலைவர காரணம் காட்டி இவர் தான் ஜப்பான்காரங்க படிக்கிறதுக்கு காரணம். இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற காரணம். இல்லன்னா மனிதர்கள் சோம்பேறியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால வந்து அந்த மாரி ஒரு பேர் எடுக்கிற முனைப்பு அங்க உள்ளவங்களுக்கு கிடையாது. நீ இங்க வந்து உனக்கு ஒரு காமராஜர் தான் உனக்கு தெரியும். ஜப்பான்ல இருக்க அத்தனை பேரும் காமராஜர்கள். நீ வந்து இங்க இருக்கிற நாம படிச்சதுக்கு காமராஜர் தான் காரணம்னு நீ சொல்ற. அப்படின்னா, அப்ப ஜப்பான்காரங்க படிக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ முன்னேறி இருக்காங்களே! நம்மளால அந்த முன்னேற்றத்த அடையவே முடியாது. அப்ப அங்க இருக்கிற அரசியல்வாதி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் காமராஜரா இருக்காங்க. நம்மளால ஒரு காமராஜருக்கே இங்க இவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்கு. ஒரு காமராஜர் தான் நமக்கு கிடைச்சாரு. அவருக்காகவே இங்க இவ்வளோ முன்னேற்றம், இந்த அளவுக்கு முன்னேற்றம். இத விட பல 100 மடங்கு முன்னேற்றத்த ஜப்பான்காரங்களோ, ஜெர்மனிக்காரங்களோ அடைஞ்சுட்டாங்க. அப்படின்னா, அங்க எத்தன காமராஜர் இருக்கிறாங்கன்னு நெனச்சு பாருங்க. இப்பவும் இருக்காங்க அங்க காமராஜர்கள். அங்க கல்வி வந்து கட்டணம் கிடையாது. ஜப்பான்ல வந்து கல்வி கட்டணம் கிடையாது. சாப்பாடு செம சாப்பாடு. அந்த குழந்தைகள் வந்து இடைவேளை நேரத்தில பால் குடுக்குறாங்க, அப்புறம் மாமிசம் குடுக்குறாங்க, மீன் குடுக்குறாங்க. ஒரு தடபுடல் ஒவ்வொரு நாளும் விருந்து சாப்பாடு தான் அந்த பசங்களுக்கு. அவ்வளோ ரொம்ப உயர்தரமான கல்வி கட்டமைப்புகள். அப்படின்னா, அதையெல்லாம் குடுக்குற அந்த அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரும் காமராஜர் தானே! ஒவ்வொருத்தரும் காமராஜர். ஆனா, இங்க வந்து யாரோ ஒருத்தரா தான் காமராஜரா இருக்க முடியும். இங்க அவ்வளோ கெட்ட குணங்கள். அப்ப அவங்களுக்கு எல்லாமே நல்ல குணங்கள். நல்ல குணங்கள். அறியாமை என்பது அவர்களுக்கு இல்ல. நல்ல அறிவு உள்ளவர்களா இருக்க. அதனால தாய்மொழியில கல்வி கொடுக்குறோம். நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, அறிவாளியா இருக்கணும் அப்படின்னா, அந்த அடிமை புத்தியில ஆங்கில வழி கல்வியை முன்னிறுத்தும்போது, இங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மனிதர்களால படிக்க முடியல. தொழில் செய்ய முடியல மனிதர்களால. இங்க படிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆங்கிலத்தின் காரணமா. ஆங்கிலத்தின் தலையீடால் தொழில் செய்வது கஷ்டமா இருக்கு.
அதனால தான் இவர் தான் படிக்க வச்சாருன்னு இன்னமும் நம்ம பின்னோக்கி காரணம் காட்டிகிட்டு இருக்கோம். அப்போ இப்போ உள்ளவங்க யாருமே அந்த பேரை எடுக்க முடியல. ஒருவேளை காமராஜர் இருந்த காலத்தில் தாய்மொழியில் கல்வி இருந்ததா அப்படின்னு. அதனால் நம்முடைய நிலைமை அப்படி இருக்குது. நம்ம தலைவிதி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தலைவிதி இருக்குது. இவங்க இப்படி தான் வாழ்வாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்குன்னு ஒரு டிசைன் இருக்குது. இது இந்தியர்களின் டிசைன் இப்படி தான் இருக்கும். இதை மாற்ற முடியாது. சரியான விஷயம் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் அங்கே இருக்கணும். யாராவது ஒருத்தரை நம்பி தான், ஓரிருவரை நம்பி தான் இந்த இந்தியர்கள் போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு ஜப்பானில் எல்லாரையும் நீங்கள் நம்பலாம். எல்லாருமே நம்பிக்கைக்குரியவர்கள், எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நம்ம யாராவது தெளிவான ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வர மாட்டாரா அப்படின்னு யாராவது ஓரிருவரை தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி அதனால தான் யாராவது ஓரிருவர் தான் காரணம் நமது முன்னேற்றத்திற்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இவ்வளோ பேர் முன்னேறதுக்கு ஓரிருவர் மட்டும் போதுமா? எல்லாருமே காரணமாக இருந்தால் தான் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். ஜப்பான்காரங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு எல்லாருமே காரணமாக இருக்காங்க. நாம் யாராவது ஓரிருவர் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு குறைந்த முன்னேற்றம். அந்த ஓரிருவராக நாம் இருக்க வேண்டும் என்று தான் இங்கே ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறாங்க. எல்லாருமே காரணமாக இருக்கணும், எல்லாரும் சேர்ந்தால் தான் அப்படி ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். ஒரு ஜப்பான், சீனா போன்ற முன்னேற்றத்தை அடைய முடியும். அதுக்கு எல்லாருமே காரணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நான் தான் காரணமாக இருக்கணும், இவங்க படிக்கிறதுக்கு நான் தான் காரணமாக இருக்கணும், இவங்க சாப்பிட்றதுக்கு வறுமையிலேருந்து நான் தான் காரணமாக இருக்கணும்னு பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ அவங்க வறிய நிலைக்கு போகணும். நான் தான் சாப்பாடு போட்டேன்னு சொல்லணும்னா அவங்க ஒரு பிச்சைக்காரங்களாக இருந்தால் தான் நீ தான் தானம் தர்மம் பண்ண அப்படின்னு சொல்லணும். அவங்க ஒரு முட்டாளாக இருந்துக்கணும். அப்போ தான் நீ தான் படிக்க வச்ச அப்படிங்கிற அந்த பேரை என்னால் எடுக்க முடியும். அவங்க அறிவாளிகளாக இருந்தால் நான் போய் எப்படி பேர் எடுக்க முடியும்? அவங்க ரொம்ப அறிவு சிறந்தவளாக இருந்துட்டா நான் எப்படி பேர் எடுக்க முடியும்? நான் தான் இவங்களுக்கு கல்வி கொடுத்தேன் அப்படிங்கிற பேரை நான் எப்படி எடுக்க முடியும்? அதனால் அவங்கள முட்டாளாக மாற்றும். முதல்ல அந்த ஆங்கிலத்தில் கல்வி கற்பிது. அப்போ கல்வி கற்கிறது கஷ்டமாக இருக்கும், படிக்கிறதுங்க முன்னேறது கஷ்டமாக இருக்கும். முன்னேறது எல்லாராலையும் முன்னேற முடியாது. யாராவது ஓரிருவரால் தான் முன்னேற முடியும், கொஞ்சம் பேரால் தான் முன்னேற முடியும். அந்த கொஞ்சம் பேர் முன்னேறதுக்கு யார் காரணம்னு யாராவது ஓரிருவரைத்தான் காரணம் காட்டுவார்கள். அதனால் எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கான தீர்வு இங்கே கிடைக்காது அப்படிங்கிறது தான். யாராவது ஓரிருவர் தான் நான் தான் காரணம்னு பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மனப்பான்மை எல்லாருமே சேர்ந்தால் தான் ஒரு நாட்டை முன்னேற்ற முடியும், எல்லாருமே அறிவுடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கணும்.